ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். குருவின் திருவடி தொட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்கிறோம். மார்ஸ் மீடியா நேயர்கள் மட்டுமல்லாமல் நமது சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அத்தனை நேயர்களுக்கும் தான் சொல்கிறேன், எல்லாருமே நல்லா இருக்கணும். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறீங்க, வாட்ஸ்அப்பில் வாங்க, உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க. சில பேர் ஜாதகமே இல்லை அப்படின்னா பார்க்குறது கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பினா பார்க்கலாம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய பகவானின் அற்புதமான பெயர்ச்சி. ஆக்சுவலாக எந்த கிரகங்களும் நகரலை, பூமி தன்னைத்தானே சுழலும் போது எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்கிறது. அது உங்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். படித்த பாமரர்கள், படிக்காத பாமரர்கள் யாராக இருந்தாலுமே தெரியும். பூமி தன்னைத்தானே சுழலுது. அதனால தான் கிரகங்களோட சுழற்சியை, ஏன்னா நம்ம பூமியில் இருக்கோங்கிறதுனால அதை வச்சு நம்ம பார்க்குறோம், அதை வச்சு நம்ம கணிக்கிறோம். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்பொழுது காலபுருஷ சக்கர தத்துவத்தின்படி 4ஆம் இடமாகிய கடகராசிக்கு வரப்போகிறார். 4ஆம் இடம் அப்படின்னாலே சுகஸ்தானம். கடகம் தாயார் வழி வீடு, மனை, வாகனம், சொத்து, சேர்க்கை, அது எல்லாத்துக்கும், பூமி எல்லாத்துக்கும் இந்த 4ஆம் இடம்தான் காரணம். முக்கியமாக தாயாரோட ஸ்தானம், அந்த இடம். தாயாரோட இடத்துக்கு தந்தையார் வரப்போகிறார். ஏன்னா இந்த சூரிய பகவான் பித்ருக்காரகன், தந்தைக்காரகன், அவர் வரப்போகிறார். சாதாரணமே ஆடி ஆவணி ரொம்ப அற்புதமான ஒரு மாதங்கள். ஏன்னா சந்திர பகவானோட இடத்துல சூரிய பகவான், அடுத்தது சூரிய பகவானோட இடத்துலையே சூரிய பகவான். இந்த மாதிரி சூரிய பகவானோட சஞ்சாரம் 17/7/2024 முதல் 16/8/2024 வரைக்கும் 31 நாட்கள் கடகராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார். 17/7/2024 முதல் 19/7/2024 வரைக்கும் குருவின் புனர்பூச நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறார். 3 days அப்படின்னாலும் ரொம்ப அற்புதமான ஒரு சஞ்சாரம். 20/7/2024 முதல் 2/8/2024 வரைக்கும் சனி பகவானின் பூச நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த நேரத்தில் எல்லாருமே கவனமாக இருக்கணும், எல்லா விஷயத்துலையும். 3/8/2024 முதல் 16/8/2024 வரைக்கும் புத பகவானின் ஆயில்ய நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் பிரயாணம் பண்ண போகிறார். இப்போ பார்த்திங்கன்னா நாட்டில் ஒரு தெளிவான ஒரு அரசியல் சூழ்நிலை இருக்கும். தெளிவு இப்போ கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருக்குல்ல, அங்கங்கே கொஞ்சம் குழப்பங்கள் இப்படிலாம் இருக்குது. அதெல்லாம் மீறி மாறி அற்புதமான ஒரு தெளிவு கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாரோட மனசுலேயும் ஒரு நிம்மதி இருக்கும். சரி, இந்த கடகம் 4ஆம் இடம் ஆடி மாதம் அப்படிங்கும்போது அது என்ன விசேஷம் அப்படின்னா, தக்ஷாயணம் ஆரம்பிச்சிடும். மகரத்துலேருந்து மிதுனம் வரைக்கும் உத்தராயணம், ஆடி மாதம் ஆரம்பம் தக்ஷாயணம். தக்ஷிணாயனம் அப்படின்னா என்னென்னா, சூரிய பகவான் தெற்கு நோக்கி போகிறது. இது உங்களுக்கு தனியாக ஒரு பதிவை போடுறேன், பார்த்துக்கலாம். அந்த வகையில் இந்த கடகராசியில் 31 நாட்கள் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக தெரிஞ்சுப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை மகர ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. இந்த சூரிய பகவான் உங்களுக்கு அஷ்டமாதிபதி. அதாவது எப்போவுமே இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்களோட ராசிநாதன் சனீஸ்வர பகவான், அஷ்டமாதிபதி சூரிய பகவான், 2 பேருக்கும் ஆகாது. கரெக்டாக 2 பேருக்கும் பகை. அப்படி இருக்கும்போது அதுக்காக அந்த கிரகங்களெல்லாம் நம்ம துணி போட்டு மூடிட முடியுமா? இல்லைப்பா வேணாம் அப்படின்னு, அதெல்லாம் ஒன்றுமே முடியாது. அதுவும் சூரிய பகவானை துணி போட்டு மூட முடியாது. கரெக்டாக சனி பகவான் இருட்டு, நீங்கள் துணி போட்டு மூடினாலும் இருள் தான். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, அனுசரித்து போகணும். அவங்களுக்கு ஒரு பிரீத்தி பண்ணிட்டாலே ரொம்ப சந்தோஷம். அதுவும் அஷ்டமாதிபதி அப்படிங்கும்போது சூரிய வழிபாடு பண்ணுங்கோ, உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கோதுமை தானம் பண்ணுங்கோ, அற்புதமான ஒரு முன்னேற்றம். ஞாயிற்றுக்கிழமை 6லேருந்து 7 அற்புதமாக இருக்கும்.
சரியா? சூரியனை வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா அஷ்டமாதிபதியுங்கும்போது ஆயுள், ஆரோக்கியம் எல்லாத்துக்குமே. அவமானம், எதிர்பாராத ஒரு திருப்பங்கள், நன்மைகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா சூரிய வழிபாடு. சரி, இந்த சூரிய பகவான் இது வரைக்கும் எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா பகைருண ரோகசானமாகி 6ஆம் இடத்துலேருந்து உங்களோட உத்தியோகத்தில் அப்படியே ஒரு உயர்வை கொடுத்தாரு. ஏன்னா தைரியமாக ஒவ்வொரு வேலையில் செஞ்சு இங்கே வருங்க, அதுக்குண்டான ஒரு இது இருந்து உங்களுக்கு வருமானம். அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. மருத்துவம்லாம் இந்த செலவெல்லாம் குறைஞ்சிடுத்து, கொஞ்சம் பரவாயில்லைங்கிற ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு கிடச்சிது. அதேமாதிரி இந்த கொடுக்கல் வாங்கல் இருக்கிறவாளுக்கும் ஓரளவுக்கு அனுகூலமான ஒரு பலன்கள். அந்த வகையில் இந்த பகைருண ரோகஸ்தானத்தை விட்டு விலகி இந்த சூரிய பகவான் எங்கே வரப்போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா களத்திரஸ்தானமாக 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அஷ்டமாதிபதி 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்னங்கிறத சொல்கிறேன். செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும். செய்யக்கூடாதது அவங்கள்ட்ட அனாவசியமான தர்க்கம், தேவையில்லாத தர்க்கம், இதெல்லாம் குழப்பம்னு வரும். அதனால் செய்யக்கூடாது. அடுத்தபடியாக செய்யக்கூடியது உணவு கட்டுப்பாடு. அதாவது நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அந்த மாரி பண்ணணும். இப்போ சுகர் பேஷண்ட் அப்படின்னா அந்த இதெல்லாம் ஒதுக்கிறது ரொம்ப நல்லது. அதேமாதிரி செய்யக்கூடாதது என்ன அப்படின்னா இந்த உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே சமயம் நீங்கள் தேவையில்லாத உணவு வகைகளை ஒதுக்கணும். அதுதான் பெரிய விஷயம். அடுத்தபடியாக பேசுகிற வார்த்தை கனிவாக இருக்கணும். ஆனால் சாதாரணமாக மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருப்பீங்க. ரொம்ப அதாவது நானும் நிறைய பேரை பார்த்துட்டேன். எப்படின்னா இந்த மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள், மகர லக்னத்தை சேர்ந்தவர்களும் சரி, எப்படின்னா இப்போ ஒரு தொழில் வியாபாரத்தில் இருக்கீங்க அப்படின்னா அந்த பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னா அப்படியே அரவணைச்சிட்டு போயிருங்க. அதாவது யாருக்கு என்ன வேலை கொடுத்து அந்த வேலை ஆகும், நமக்கு வேலை ஆகணும். எப்போவுமே தொழிலில் இருக்கிறவா அதான் பெரிய விஷயத்தை எடுத்துக்கணும். எப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய முதலாளி கிடைப்பாங்க, அதேமாரி நிறைய பேருக்கு நிறைய தொழிலாளி கிடைப்பாங்க. கரெக்டாக? ஆனால் ஒரு நல்ல ஒரு முதலாளி அமையிறது, நல்ல ஒரு தொழிலாளி அமையிறது ரொம்ப பெரிய விஷயம். அவங்களெல்லாம் நீங்கள் கண்டுக்கிட்டு பிடிச்சிப்பீங்க. அதான் உங்கள்கிட்ட பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அந்த வகையில் உங்களுக்கு இப்போ களத்திரஸ்தானத்துக்கு வரும்போது இந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் இந்த கூட்டாளிகள்கிட்டலாம் அனுசரித்து போகிறது நல்லது. அனாவசியமான தர்க்கம் இதெல்லாம் வேண்டாம். அதேமாரி வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. 17/7/2024 முதல் 19/7/2024 வரைக்கும் 3/12 குடைய அதிபதி குரு பகவானின் புனர்பூச நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் பிரயாணம் பண்ணுறார். 3 நாள் தான். இந்த நேரத்தில் உங்களுக்கு முயற்சிகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். திடீர்னு ஒரு செலவு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. வெளியூர் செலவு, அதை வெளியூர் போகிறது, இல்லைன்னா வெளிநாடு போகிறது, இல்லைன்னா ஏதாவது ஒரு செலவு வரத்துக்கு வாய்ப்பு. 20/7/2024 முதல் 2/8/2024 வரைக்கும் உங்களது ராசிநாதனும் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியுமான சனீஸ்வர பகவானின் பூச நட்சத்திர காலில் பிரயாணம் பண்ணும்போது நீங்கள் நான் சொல்வதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மகர ராசி நேயர்கள் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையும் பொழுதுபோக்கு அம்சங்களில் கூட கவனமாக இருக்கணும். பொழுதுபோக்கு அம்சங்களில் கூட கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்தோஷமே சில நேரங்களில் விபரீதத்தை கொண்டு வந்து தரலாம். அப்படிங்கிறனால கவனமாக இருக்கணும். அதேமாரி பேசுகிற வார்த்தையில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள், பிரச்சனைகள்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே சமாளிச்சுட்டு போகிறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளிடையே கொஞ்சம் பிரச்சனை, அதெல்லாம் கொஞ்சம் அனுசரிச்சுப்போம். 3/8/2024 முதல் 16/8/2024 வரைக்கும் 6/9 குடைய அதிபதி புத பகவானின் ஆயில்ய நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ண போகிறார். அப்போ உங்களோட முயற்சிகள் சாதகமாகும். உத்தியோகத்தில் பகைமை உணர்வோடு இருந்தவர்கள் இப்பொழுது நேசக்கரம் நீட்டுவார்கள். சந்தோஷமாக வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. இது வரைக்கும் கொஞ்சம் உருபுருன்னு இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க. ஏன்னா உங்களை இப்போ புரிஞ்சுப்பாங்க. அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு ஒரு பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் குறையும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக கொஞ்சம் கடன் சுமை குறையும். இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவா, பங்குச்சந்தையில் இருக்கிறவா அவெல்லாம் கொஞ்சம் கவனமாக எல்லா விஷயத்துலையும் ஈடுபாடு கொடுக்கறது நல்லது. இந்த இடத்துல தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னாலும் கொஞ்சம் தடை தாமதங்களும் இருக்கத்தான் செய்யும். அடுத்தபடியாக மூத்த உடன்பிறப்புகள் ஓரளவுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். ஆனால் அவங்கக்கிட்ட வீண் தர்க்கம் வேண்டாம். சரி, இந்த களத்திரஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி இருந்துட்டு குழப்பத்தை கொடுக்க போகிறார் அப்படின்னா
நான் சொன்ன மாதிரி 2 விஷயத்தில் கவனமாக இருந்தாலே போகிறோம். நான் கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். என்னென்னா உடல் ஆரோக்கியத்தில் பேசுகிற வார்த்தையில். ஆக இந்த அஷ்டமாதிபதி களத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 31 நாட்களும் நல்லபடியான ஒரு நாட்களாக இருக்க வேண்டும் என்றால் சூரிய வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்க. தப்பே கிடையாது. காலையில் எழுந்தோடனே எல்லா ஸ்நானம்லாம் முடிச்சுட்டு நேராக போய் சூரியனுக்கு ஒரு 2 நமஸ்காரத்தை பண்ணுங்க. ஆத்ம பிரதர்ஷனம் பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். நீங்கள் நினச்ச காரியங்கள் வெற்றியடையும். தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் கண்டிப்பாக குறையும். நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அற்புதமான ஒரு மன நிறைவை கொடுக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் கண்டிப்பாக மறையும், குறையும். இந்த நேரத்தில் இந்த 31 நாட்களும் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாட்களாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.